பாவங்கள் கழுவப்பட வேண்டுமா? ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரும் அறிவிக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் களைப்போ சோர்வோ நோயோ கவலையோ துக்கமோ அடைவாரே ஆனால் அவருக்கு ஏதேனும் முள் தேய்த்து விட்டாலும் கூட அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. யாராவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முள் தேய்த்துவிட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோவினை ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அவருக்காக ஒரு அந்தஸ்து எழுதப்படுகின்றது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லீமான அடியானுக்கு உடலில் நோயை கொடுத்து சோதனை செய்தால் அந்த அடியானுக்கு இவன் ஆரோக்கியமான நிலையில் செய்து வந்த அனைத்து நல்ல அமல்களையும் எழுதுங்கள் என்று ஒரு மலக்குக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். பிறகு அவருக்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டால் அவருடைய பாவங்களை விட்டு கழுவி சுத்தம் செய்கின்றான். அவரது உயிரை கைப்பற்றிவிட்டால் அவரை மன்னித்து அவர் மீது கிருபை செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என்னுடைய அடியார்களுக்கு ஒரு முஃமினான அடியாரை ஏதேனும் துன்பம் சிரமம் நோய் முதலியவைகளை கொண்டு நான் சோதிக்கும் பொழுது அவர் என் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட துன்பத்தை பொருந்தி கொண்டு என்னை புகழ்ந்தால் இவர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் நன்மைகளையும் அப்படியே எழுதிவிடுங்கள் என நான் மலக்குக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். முஃமினுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியும் முள் தேய்ப்பதும் வேறு ஏதாவது சிரமம் அவனுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் அதன் காரணமாக அந்த முஃமினுக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அந்த சிரமத்தின் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு இரவு ஏற்பட்ட காய்ச்சலில் அல்லாஹு தஆலா முஃமினுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஹஸரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மரம் முஸ்லிம்களுக்கு இடையூறாக இருந்தது. ஒரு மனிதர் வந்து அதை வெட்டிவிட்டார். இந்த செயலின் காரணமாக அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை போன்று நோய் ஏற்பட்டால் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவான். இதை போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று பயான்களை பார்த்து பயனடையுங்கள். லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.